Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। அம்மா, என்னடா சந்தானரமா, யார் செஞ்ச புண்ணியமோ என்னவோ அண்ணா உனக்கு கை கொடுத்தார். இல்லைன்னா இந்த கொற்ற மழையில் தர்மபுரி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு வரத்துக்குள்ள பாதி வழியிலே பிரசவம் ஆகியிருக்கும். எந்த மாதிரி பிரசவம் ஆகியிருக்குமோ. இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நான் போய் ஸ்பெஷல் வார்டை பார்த்துட்டு வரேன், உனக்கு ஏதாவது வேணும்னா தயங்காமல் என்கிட்ட கேளு. என்ன கேட்கறது தான் நமக்கு பழக்கப்பட்டதாச்சே. இல்லை, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அவ்வளோதான். என்னடா ஒரு இடத்துல நிற்காம எங்க போயிட்டு இருக்க? இல்லை, அங்கே என்ன நிலவரம்னு பார்க்க போயிருந்தேன். போகிறோம், நீ உன் அக்கறையும் பேசாமல் இங்கேயே இரு. சரிண்ணா.
தர்மாம்பாள் புருஷன் நீங்க தானே? ஆமா. உடனே போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. தர்முக்கு என்ன? கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. இல்ல அது முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க. என்னடா ஒன்றும் இல்லைண்ணா. என்னையா குறுக்கை நடந்துட்டு இருக்க? நீங்கள் நடக்கிற நானும் நடக்கிறேன். தீக்ஷிதர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ம். சீமாச்சோ, மணி என்ன? சரியா 4:33க்கு பிறந்திருக்கு. ம். வெயிட் எவ்வளவு? வெயிட் 3.5 பவுண்ட். வாங்க. ம். சீமாச்சோ, சொல்லுங்கண்ணா. என்னாச்சு? மறுபடியும் குறப்பிரசவம் ஆயிடுதான். தர்மாம்பாளுக்கு தெரியுமா? மயக்கத்தில் இருக்கா, இன்னும் சொல்லலையா? சொல்லவும் வேண்டாம். சந்தானராமனுங்க மருந்து வாங்க போயிருக்கார். ம். டாக்டர் ஒரு நிமிஷம் வர சொல்லு. சரிண்ணா. குழந்தைய குளிப்பாட்ட எடுத்துன்னு போயிருக்கா. தெரியும்டி, தெரியும். என்ன தர்மம்பாளுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடுதா? எல்லாமே ஆயிடுத்து. மறுபடியும் குறப்பிரசவம் தான். இப்படிப்பட்ட சோதனை யாருக்கும் வரக்கூடாது. பாவம் தர்மாம்பா, பேரடியா இருந்திருக்குமே அவளுக்கு. அவளுக்கு விஷயம் தெரியாது, மயக்கத்தில் இருக்கா. சந்தானராமன் மருந்து வாங்கிட்டு வர போயிருக்கான். தர்மாம்பாளுக்கு மயக்க தெளிஞ்சு விஷயம் தெரிஞ்சதுன்னா உயிரையே விட்டுருவான்னா. ம். உயிர் கொடுப்போம். சந்தானராமன் பேர் வச்சிருந்தாலும் சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கான். ராஜா, இது நாள் வரையிலும் உங்ககிட்ட கேட்டு நான் எந்த முடிவும் எடுத்ததில்லை. ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு உன் சம்மதம் தேவை. நீ ஏன் கண்கலங்குறேன்னு புரியுறது. 3வது குழந்தையா இருந்தாலும் பெத்த வயிறு, தூக்கி கொடுக்க மனசு வராது, தெரியும். நான் அதுக்காக கண் கலங்கல. நான் மனசுல நினைச்சத நீங்க வார்த்தையில சொல்லிட்டேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். எவ்வளவு தாராள மனசு உங்களுக்கு. அத புரிஞ்சுக்காம எல்லாரும் உங்களை பத்தி
அபாண்டமா என்னெல்லாமோ பேசுறா. சரி சரி, ஊர் உலகம்னா அப்படித்தான் இருக்கும். நாம் எப்படி இருக்கோங்கிறதா நமக்கு முக்கியம். ஆனால் இன்னும் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம், சந்தானராம உள்பட. சத்தியமா இந்த விஷயம் வாயிலிருந்து வெளியில வராதுன்னா. சரி, மேற்கொண்டு ஏற்பாடுகளை கவனிச்சுட்டு வரேன். டாக்டர், இந்தாங்க மருந்து. இனி இந்த மருந்து தேவையில்லை. உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு. போய் குழந்தைய பாருங்க. தர்மு, பாத்தியா தர்மு, ஆண்டவன் நம்மளை கைவிடல. நான் சொன்னேனோ இல்லையோ, நமக்கு புள்ள குழந்தை தான் பிறக்கும். நாம அமோகமா இருக்க போறோம்னு சொன்ன சொன்ன ஹலோ மோகன், நான் தான் முரளி பேசுகிறேன். அட்லாஸ்ட் அந்த சிருஷ்டி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து 2.25க்கு செக்கை கலெக்ட் பண்ணிட்டேன். அதான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்ஃபார்ம் யூ. ஆமாம், எங்கே இருக்கே இப்போ? ஆன் த வேடா. என்னடா ஆன் த வே? ஒரு நாளை போல் எப்படி தான் லேட்டாக வர முடியுதோ தெரியல. சில பேரோட பழக்கத்தை மாற்ற முடியாதா? எனிவே, ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் த ஆஃபீஸ். ஓ, ஸோ அப்படி இப்படின்னு சிருஷ்டி ப்ரொடக்ஷன்ஸ்லேயே செக்கு கலெக்ட் பண்ணிட்டேன். கிரேட் யார். அவசரப்படாதடா, செக் முதல்ல கிளியர் ஆகட்டும். ஏய், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சொல்லிட போகிறேன், அதாவது வருது நல்ல வாயில். நீ ஒன்று பண்ணு, ம், இந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹை வேல்யூ வேறு. ஓகேடா, புரியுது. நீ இப்போ தான் வந்திருக்க, நானே போகிறேன். என்ன செய்யறது? ஒன்று பண்ணு, நீயே போயிட்டு வந்துடு, எனக்கு டயர்டாக இருக்கு. ஏண்டா உனக்கு கிளியர் கட்டாக டெசிஷன் எடுக்க தெரியாதா? ஏன் இப்படி ஹைலி இன்டெசிசிவாக இருக்க? ஓகேடா, நான் இந்த மேட்டர்லலாம் இன்டெசிசிவாக இருக்கலாம், ஆனால் யூஎஸ் போகிறதுல மட்டும் ரொம்ப ஃபேமாக இரு. சொல்லிட போகிறேன் ஏதாவது புடலங்க. சரி, அதுக்கு நான் ஏற்பாடு ஏதாவது பண்ணியா? புரியுதுடா, உனக்கு எம்எல்ஏ இருக்க அக்கறை புரியுது. உன்னை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ ஆர் யூனிக் அண்ட் ரேர். சரிடா, ரொம்ப ஐஸ் வைக்காத. இப்போ நான் பேங்க்கு போனோம், அவ்வளோதானே. குட் மார்னிங் சார், ப்ளீஸ் கம் இன். நமஸ்காரம். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? என்ன தேடி நீங்கள் வந்திருக்கீங்க? ப்ளீஸ் சிட் டவுன். ஏன் வரப்படாதா? ஆக்சுவலாக சொன்னால் நான் உங்களை தேடின்னு தான் வந்திருக்கேன். ஐ மீன், உங்கள் இடத்த தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சொல்லுங்கள் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? எவ்வளவோ பண்ணலாம். உதாரணத்துக்கு அந்த ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ஐயோ, நிஜமாவே போட்டுட்டேல. வாட் கேன் யூ டூ ஃபார் இன்னு கேட்டேன் இல்லையா? ஒரு தமாஷுக்கு சொன்னேன், தட்ஸ் ஆல். இட்ஸ் ஓகே. எப்படி என் வாயில் எப்போ ஏலக்காய் இருந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற நோவா யூனிவர்சிட்டிக்கு டாக்குமெண்ட்ஸை செகண்ட் டைம் அமிச்சோம் இல்லையா? ஆமாம். அதனுடைய பிஓடி, ஐ மீன் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வந்திருக்கு. கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கு போய் நீங்கள் வருவானே, யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. இல்லை, அப்படியே உன்னுடைய ஆஃபீஸ், சாரி, ஐ மீன் உங்களுடைய ஆஃபீஸையும் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் நானே வந்துட்டேன். சார்,
இந்த மரியாதைலாம் தேவையில்லை. நீங்க என்ன தாராளமா நீ வா போ அப்படின்னே சொல்லலாம். எனக்கும் அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஐ மீன் நீயும் என்னை இந்த சார்னு சொல்லிட்டு இருக்காத. பரவாயில்லையே, ஆஃபீஸ் நல்லா நீட்டாக தான் வச்சுட்டு இருக்க. எதுக்குப்பா இவ்வளோ பேனா? எனக்கு பென் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. பென் ஃப்ரெண்ட்ஸா இல்லை பென் ஃப்ரெண்ட்ஸா? ஏன்ப்பா இங்கே அமெரிக்கன் ஃப்ளாகு? இதான் என்னோட ஆம்பிஷன் இன் லைஃப். எது டேபிள் அமெரிக்கன் ஃப்ளாக் வச்சுட்டு இருக்கிறதா? கடிக்கிறீங்க, பயங்கரமாக கடிக்கிறீங்க. நான் அதை சொல்லலை. என்னோட குறிக்கோள் லட்சியம் இது எல்லாமே ஸ்டேட்ஸில் போய் செட்டில் ஆகணுங்கிறது தான். அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நோவை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கேன். குட் மார்னிங் சார். நமஸ்காரம். என்ன அடையாளம் தெரியலையா? மோகன், இவனோட ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைட், நியூசன்ஸ், பார்ட்னர் எல்லாமே. இன்னும் புரியலையா? சொல்லிட போற ஏதாவது வருது நல்ல வாயில. புரிஞ்சுது. என்ன சார் அதிசயமா இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் அமெரிக்கா காமிச்ச டாக்குமெண்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்தது, அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சாரி கேட்க மறந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ ஆர் எனிதிங் எல்ஸ்? அதை தான் வழக்கமாக எல்லாரும் ஆஃபர் பண்ணுவாள். ஒரு சேஞ்ச் ஏலக்காய் சாப்பிட்றேனே, கையாலே எடுத்துக்கொடு. ரொம்பவே விசித்திரமா இருக்கீங்க. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் விசித்திரமாக நடக்கிறது இல்லையா? இப்போ இந்த கம்ப்யூட்டரே பாரு, அதில் ஒரு உருவம் இன்னொரு உருவத்துக்கு மாறிண்டே இருக்குது. பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருக்குது, விசித்திரமாகவும் இருக்குது. இதுவா? இதுக்கு பேர் மார்ஃபிங். ரெண்டு வித்தியாசமான படங்களை கொடுத்தா ஒன்றுலேருந்து இன்னொன்றுத்துக்கு மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷனை மிருகமாக மாற்றலாம், மிருகத்தை மனுஷனாக மாற்றலாம், ஆடை மாடாக்கலாம், மாடை ஆடாக்கலாம், இப்படி என்ன வேணால் பண்ணலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஆஹா, நீங்களும் கம்ப்யூட்டரில் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். வெப்பேஜ் டிசைனிங், வெப்சைட் கிரியேஷன், என்னெல்லாமோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஆமாம்மா, எனிதிங் டு டூ வித் கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். அப்போது நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல சார், எல்லாமே எங்களுக்கு பிஸ்னஸ் தான். மோகன், நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, ஒரு ஆளோட ஃபோட்டோவை கொடுத்தா அதை வச்சுண்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான், 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாளே கம்ப்யூட்டர் மூலமாக. உங்களால் இதெல்லாம் முடியுமா? சாரி சார், அது எங்களால் முடியாது. அதுக்கு ஏன்டா முடியாது? அதான் நம்மக்கிட்ட அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணலாமே. சாரி சார், முடியும். இட்ஸ் பாசிபிள் சார். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் 80 வயசில் எப்படி இருப்பீங்க, இல்லை 18 வயசில் எப்படி இருந்தீங்க, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கு பாருங்கள், உங்கள் ஃபோட்டோ தேவைப்படும். ஓ, கையோடு எடுத்துன்னு வந்திருக்கேன். என் ஃபோட்டோ இல்லை, எங்கள் அம்பியோட ஃபோட்டோ. 9 வயசில் எடுத்தது. அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டான். வருஷங்களும் ஓடிடுது. இப்போ அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சா தேவையில்ல. அதை கொடுங்க. ஒரு சின்ன ஆசை தான். காம் டவுன். உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதான்ப்பா எனக்கு வேணும். டேய், இங்கே கொடுறா. ஃபேஸில் ஒரு தனி கலர் இருக்கு. யார் ஃபேஸில்? உன் ஃபேஸ்லையா? ஃபோட்டோவை சொன்னேன். ரெண்டும் ஒன்று தானே. நீயும் நன்னா பர்சனாலிட்டியாக இருக்க, எங்கள் அம்பியும் நன்னா கலையாக இருப்பான். பார் ஃபோட்டோவில் பார். அம்பி இப்போ எப்படி இருப்பான்னு கம்ப்யூட்டரில் பார்த்துடலாமா? ஏன் சார், இது என்ன வேயிங் மிஷினில் காசு போட்டோன்னா கார்டு வர மாதிரி சமாச்சாரம்னு நினச்சிங்களா? டைம் எடுக்கும் சார். இதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் ரன் பண்ணி, இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எதுக்கு? எப்படியும் ஒரு 4 to 5 வீக்ஸ் ஆகிடும். அவ்வளோ டைம் ஆகுமா? இத்தனை வருஷம் சும்மா இருந்துறீங்க, இன்னும் ஒரு 5 வாரம் பொறுத்து கூடாதா? ஒன் மோர் திங், நிறைய செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் எர்லியஸ்ட் பாசிபிள் முடிச்சு தரோம் சார். ரெடியானவொன்னே நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் வரேன். அந்த ஃபோட்டோ பத்திரம் சார். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க சார். உங்கள் டைரி. வரேன்ப்பா. ஓகே ரைட் சார்.
பையன் எங்கே போனான்னு தெரியலையே. ம்? ஓ, இன்னும் ஆஃபீஸ் வேலை பண்ணிகிட்டு இருக்காரா? ஒருவேளை ஹாலில் இருப்பானா? ஓகே. ஓ, சீரியலில் உட்காந்துட்டாங்களா? ஒருவேளை டெரஸ்ல இருப்பானோ? அடப்பாவி, வீட்டு டெரஸ்ல இருந்துகிட்டு தம் அடிக்கிற அளவுக்கு தில் வந்துருச்சா இவனுக்கு? பேக்கெட்டா ஊதி தள்ளி இருக்கிறான். அடப்பாவி, அமெரிக்காலேருந்து அண்டார்டிகா வரைக்கும் விதவிதமாக பொண்ணுங்க படமாக பிடிச்சி வச்சிருக்காங்க. மிஸ்டிஃபஸ் போய் டேய் முரளி, பரவாயில்ல, என்ன பார்த்தது இந்த சிகரெட் இப்படி தூக்கி போட்ட. அந்த பேக்கெட் என்ன பண்ண போற? சோகத்தை அப்படியே புகையா ஊதி தள்ளிட்டு இருக்கிய. தாத்தா, உங்க கமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ற மூட்ல நான் இப்ப இல்ல. ஆனா நான் இப்ப பயங்கரமான சந்தோஷ மூட்ல இருக்கேன்டா. பொழுது போகலை, கம்ப்யூட்டரை குடைஞ்சேன், இமெயிலில் நுழைஞ்சேன். ஆமாம், ஏய் முரளி, அது என்ன ஒரே பொண்ணுங்க படமாக பிடிச்சி வச்சிருக்கிற? ஆமாம், இந்த பொண்ணுங்களுக்கு என்னடா துணி பஞ்சமா? பொட்டு துணி கூட உடம்புல இல்லை. தாத்தா கொஞ்சம் நானும் அதை ரொம்ப ரசிச்சேன்டா. உன்னை யார் என் ரூம்குள்ள நுழைஞ்சு கம்ப்யூட்டர் நோட சொன்னது? இனிமே என் ரூம்குள்ள நுழைஞ்ச நோண்டினால தான் ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. காலக்கிழ போடுறா, உனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு, முக்கியமான இமெயில். என்ன பார்க்குற? இஃப் மொஹமட் டசன்ட் கோ டு மவுண்டன், மவுண்டன் ஷுட் கோ டு மொஹமட். புரியல? உன்னோட விசா யூஎஸ்ல இருந்து பறந்து வருது. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலைக்கிறேன். ஸ்னேகா இஸ் லேண்டிங் டே ஆஃப்டர் டுமாரோ. நாளை மறுநாள் வருகிறாள் ஸ்னேகா. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय.